அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுவதை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son. And witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. Matthew 6th chapter verse 9 to 13. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீவினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not to temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Hebrews 12th chapter verse 1 to 29. Hebrews 12 அதிகாரம் 1 முதல் 29 வசனம் வரை. வசனம் 1. ஆகையால் மேகம் போன்ற எத்தனையோ திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவையே நோக்கி நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். Wherefore, seeing we also are the compassed about with so great a cloud of the witness, let us lay aside every weight and the sin which doth so and easily best and use, and let us run with patience the race that is set before us. 2.
அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பிரசகத்தில் வீற்றிருக்கிறார். Look unto Jesus, the another and finished share of your faith, who for the joy that was set before him endured the cross, despising the same, and is set down at the right hands of the throne of God. வசனம் 3. ஆகையால் நீங்கள் இளைப்பாற உள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள். For the consider him and that and endure such consideration of the sinner against himself, lest he be the weary and fain in your the minds. வசனம் 4. பாவத்திற்கு விரோதமாய் போரெடுக்கிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. He have not and he resisted unto blood and striving against sin. வசனம் 5. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. And he have the forgotten the exhortation which I spoke unto you as unto children, my son, and despise not and though that and casting have the Lord nor fain when and though and have rebuked of him. வசனம் 6. கர்த்தர் அவனிடத்திலே அன்பு கூர்ந்திருக்கிறாரோ அவனையே அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மனுஷனையும் தண்டிக்கிறார். என் பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்கிற புத்திமதியை மறந்தீர்கள். Our whom this Lord and love it, the sustenance and subscribe every son whom he and receive it. வசனம் 7. நீங்கள் சாட்சியை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சித்த புத்திரனுண்டோ? தகப்பன் சிட்சியாத புத்திரனுண்டோ? If ye endure the testing, God dealeth with you as with sons. For what son is he whom the fathers constraineth not? வசனம் 8. எல்லோருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. But if you be and without chastisement, whereof all are partakers, then are ye and bastards, and are not sons. வசனம் 9. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? For true more we have the head and fathers of you are the flesh, which the great use, and we and give them receivance, shall and we not and much, but rather be in subjection unto the fathers of the spirit and the live. வசனம் 10. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். அவரே தம்முடைய பரிசுத்தத்துக்கு நம்மை பங்கு உள்ளவராகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். For they had verily for a few days chastened
use after their own and pleasure, but he for the year the prophet, that we might be and partakers of this and holiness. வசனம் 11. இந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதிலே பழுகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானம் பலனை தரும். Now no and chastitings for the present seem to be and enjoys but grievous. Nevertheless, afterward he leadeth the peaceable fruit of the righteousness unto them which are the exerted thereby. வசனம் 12. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்பவும் நிமிர்த்தி, wherefore lift up the hands and which hang down and the failing canas. வசனம் 13. மூடமாய் இருக்கிறது பிசுக்கி போகாமல் சொஸ்தமாக்கும்படிக்கு உங்களை பிதாக்களுக்கு வழிகளை செவிப்படுத்துங்கள். And make an strong pots for you are the feet, less than that and which an is an lamb be and the turned out of the way, but let its turner be the heel there. வசனம் 14. யாரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. Follow peace with all men and holiness, without which and no man shall see the Lord. வசனம் 15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை எழுந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பிக்க கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர்கள் தீட்டுப்படாதபடிக்கு looking and delightfully, lest any man fall off the grace of God, lest any roots of the bitterness springings up the trouble you, and thereby the many be defiled. வசனம் 16. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒரு வேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்றுப்போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Let there be any fornicator or the profane procession as the Esau for the one measure have the meat and shoal and is and breakness. வசனம் 17. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்தையும் கொள்ள விரும்பியும் ஆகாத நின்று தள்ளப்பட்டதையும் அறிவீர்கள். அவன் கண்ணீரை விட்டு கவலையோடு தேடியும் மனம் ஆறுதலை காணாமற்று போனான். For he cannot that an afterward when he will have the inherited the blessing he was rejected, for he found a place of repentance to God, he shall got it carefully with the tears. வசனம் 18. அன்றியும் தேடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலைகளிடத்திற்கும் அந்தாரமும் இருளும் பெருங்காற்றும் ஆகியவைகளிடத்திற்கும், for ye have the not and come unto the mounts that and might be the touched, and that and thrown in with the fire are the near unto the blackness and the darkness and the tempest. வசனம் 19. எக்கால துணி இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை.
அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். And the sound of the trumpet and the voice of the words which voice and they that an ear and entreated that the word soul them not be spoken to them anymore. வசனம் 20. ஏனெனில் ஒரு மிருகமானாலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்புனால் எய்யுண்டு சாக வேண்டுமென்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருங்கள். For they could not endure that on which was an commandment, and if so much as the best touch the moment, then it shall be and stoned had the trust triggered with a dread. வசனம் 21. மோசேயும் நான் மிகவும் பயந்த நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது. And so trouble was and they shouted that and Moses said, I exceedingly fear and the quick. வசனம் 22. நீங்களே சியோனின் மலையினிடத்திற்கு ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பாரம் எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் but he had the command to the Mount Zion and to the city of the living God and heavenly Jerusalem and to an innumerable company of the angel. வசனம் 23. பரலோகத்திலே பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வாங்கமாகிய சபைகளிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் to the general assemble and the church of the firstborn and which are right in the heaven and to God and the judge of all and the spirit of the just and man and made and perfect. வசனம் 24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். And to the Jesus the mediators of the new covenant and to the blood of the sprinkling that unspeak better things than that of the Abel. வசனம் 25. பேசுகிறவரும் நீங்கள் செவி கொடுக்க மாட்டேன் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்தில் இருந்து பேசுகிறவரே நம்மை விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? See that he that refuse not on him that is speaketh, for if any escaped not on who refused him that speak and much more shall not and be escaped if we have turned away from him that speaketh from heaven. வசனம் 26. அவருடைய சத்தம் எப்போதும் பூமியை அசைக்க பண்ணிற்று. இன்னமும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். Whose voice and then and snap the head, shake the head, but now and he hate and promised, saying, it and once more I shake, snap the head, but now and he promised and saying, it once more and I shake not on the head only but and also heaven.
வசனம் 27 இன்னும் ஒரு தரம் எண்ணுகிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருத்தக்கதாக அசைவுள்ளவைகள் போல் மாறிப்போகும் என்பதை குறிக்கிறது. And this word it wants and more and signify the removing of those things that are the shaken as of things that are the made and that and those things which and cannot and be and shaken many remain. வசனம் 28 ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோட பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பெற்றுக்கொள்ளும் கடவோம். Wherefore we receive a kingdom which and cannot be and more, that you can have the grace whereby and we many serve God acceptable with an reverence and gladly fear. வசனம் 29 நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியுமாயிருக்கிறாரே. For your God is a consuming fire. Come follow me. விசுவாசத்தினாலே சாராள் தானும் வயது சென்றவளாயிருந்தும் கற்பந்தரிக்க பெலனடைந்தாள். ஏனெனில் வாக்கு தத்தம் பண்ணினவரை அவள் உண்மையுள்ளவரென்று எண்ணினாள். 12 ஆதலால் மரித்தவனுக்கு ஒப்பான ஒரே ஒருவனாலே வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணிக்கையிலும் கடற்கரையிலுள்ள மணலைப் போல எண்ண முடியாத அளவிலும் சந்ததியார் தோன்றினார்கள். 13 இவர்கள் அனைவரும் விசுவாசத்தோடே மரித்தார்கள். வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை இவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. வெகு தூரத்திலே அவைகளைக் கண்டு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளுமென்று அறிக்கையிட்டார்கள். மற்றும் தலைவர் ரஸ்ஸல் எம். நெல்சனின் செய்தி கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் மீதுள்ள விசுவாசம் மலைகளை நகர்த்தும் எழுதியவர் தலைவர் ரஸ்ஸல் எம். நெல்சன் இயேசு கிறிஸ்து சபையின் பிற்கால பரிசுத்தவான்களின் தலைவர். இயேசு கிறிஸ்துவின் மீதான விசுவாசமே இவ்வாழ்வில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமையாகும். விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் சாத்தியமே. எனது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஈஸ்டர் ஞாயிறு தினத்தில் உங்களுடன் உரையாடும் இந்தச் சிறப்புரிமை கிடைத்தமைக்காக நான் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலியும் உயிர்த்தெழுதலும் நம் ஒவ்வொருவரின் வாழ்வையும் என்றென்றும் மாற்றியமைத்துள்ளன. நாம் அவரை நேசிக்கிறோம், நன்றியுணர்வுடன் அவரையும் நமது பரலோக பிதாவையும் ஆராதிக்கிறோம். கடந்த 6 மாதங்களாக நாம் ஒரு உலகளாவிய பெருந்தொற்றை எதிர்த்து போராடி வருகிறோம். நோய், இழப்பு மற்றும் தனிமை ஆகியவற்றை எதிர்கொள்ளும்போது நீங்கள் வெளிப்படுத்தும் மனவுறுதியையும் ஆவிக்குரிய பெலத்தையும் கண்டு நான் வியக்கிறேன். இவை அனைத்தின் மத்தியிலும் கர்த்தர் உங்கள் மீது கொண்டுள்ள மாறாத அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் இடைவிடாமல் ஜெபிக்கிறேன். உங்கள் சோதனைகளை நீங்கள் இன்னும் உறுதியான சீஷத்துவத்துடன் எதிர்கொண்டிருந்தால் கடந்த ஓராண்டு காலம் வீணாகியிருக்காது. இன்று காலையில் பூமியின் மக்கள் வாழும் அனைத்து கண்டங்களிலிருந்தும் வந்திருக்கும் சபை தலைவர்களின் செய்திகளை நாம் கேட்டோம். மெய்யாகவே நற்செய்தியின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு இனத்திற்கும், மொழிக்கும், மக்களுக்கும் உரியவை. இயேசு கிறிஸ்து சபை என்பது ஒரு உலகளாவிய சபையாகும். இயேசு கிறிஸ்துவே நமது தலைவராவார். நன்றியுணர்வுடன் சொல்ல வேண்டுமென்றால், ஒரு பெருந்தொற்றினால் கூட அவருடைய சத்தியத்தின் முன்னேற்ற பயணத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. குழப்பமும் சச்சரவுகளும் சோர்வும் நிறைந்த இவ்வுலகிற்கு தேவைப்படுவது சரியாக இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியே ஆகும். கடவுளின் ஒவ்வொரு பிள்ளையும்
இயேசு கிறிஸ்துவின் குணமாக்கும் மற்றும் மீட்பளிக்கும் செய்தியை கேட்கவும் ஏற்றுக்கொள்ளவும் உரிய வாய்ப்பை பெற தகுதியுடையவர்களாவர். நமது மகிழ்ச்சிக்கு, இப்போதும் என்றென்றும், இதைவிட முக்கியமான வேறு எந்த செய்தியும் இல்லை. இதைவிட அதிக நம்பிக்கையை தரும் வேறு எந்த செய்தியும் இல்லை. நமது சமூகத்தில் உள்ள சச்சரவுகளை நீக்கக்கூடிய வேறு எந்த செய்தியும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மீதான விசுவாசமே அனைத்து நம்பிக்கைகளுக்கும் அடித்தளமாகவும் தெய்வீக வல்லமைக்கான வழியாகவும் திகழ்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலின் கூற்றுப்படி, விசுவாசம் இல்லாமல் கடவுளை பிரிய முடியாது, ஏனெனில் கடவுளிடத்தில் சேருகிறவன் அவர் இருக்கிறார் என்றும், அவரை தீவிரமாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு நன்மையும், நித்திய முக்கியத்துவம் வாய்ந்த ஒவ்வொரு சாத்தியமான ஆசீர்வாதமும் விசுவாசத்திலிருந்தே தொடங்குகிறது. நம் வாழ்வில் கடவுள் ஆளுகை செய்ய அனுமதிப்பது, அவர் நம்மை வழிநடத்த சித்தமுள்ளவர் என்னும் விசுவாசத்திலிருந்தே தொடங்குகிறது. உண்மையான மனந்திரும்புதல் என்பது, நம்மை சுத்திகரிக்கவும் குணமாக்கவும் பலப்படுத்தவும் இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை உண்டு என்னும் விசுவாசத்திலிருந்தே தொடங்குகிறது. கடவுளின் வல்லமையை மறுக்காதீர்கள் என்று தீர்க்கதரிசி மொரோனி பிரகடனம் செய்தார். ஏனெனில் அவர் மனிதர்களின் விசுவாசத்திற்கு ஏற்றவாறு வல்லமையினால் கிரியை செய்கிறார். நம் வாழ்வில் கடவுளின் வல்லமையை வெளிக்கொணர்வது நமது விசுவாசமே ஆகும். இருப்பினும், விசுவாசத்தை பயன்படுத்துவது சில சமயங்களில் மிக கடினமானதாக தோன்றலாம். நமக்கு மிகவும் அவசரமாக தேவைப்படும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு போதுமான விசுவாசத்தை நம்மால் திரட்ட முடியுமா என்று சில நேரங்களில் நாம் ஐயுறக்கூடும். ஆயினும், மோர்மன் புத்தக தீர்க்கதரிசியாகிய அல்மாவின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் அந்த அச்சங்களை போக்கி நமக்கு நிம்மதி அளித்துள்ளார். கடவுளின் வார்த்தையை சோதித்து பார்க்குமாறும், ஒரு சிறு துளி விசுவாசத்தையாவது பயன்படுத்துமாறும், ஆம், விசுவாசிக்க வேண்டும் என்ற விருப்பம் மட்டுமே நமக்கு இருந்தாலும் கூட, அல்மா நம்மை எளிமையாக கேட்டுக்கொள்கிறார். ஒரு சிறு துளி விசுவாசம் என்ற சொற்றொடர் கர்த்தரின் வேதபூர்வமான வாக்குறுதியை எனக்கு நினைவூட்டுகிறது. நாம் ஒரு கடுகு விதை அளவு விசுவாசம் கொண்டிருந்தால், நம்மால் இந்த மலையை பார்த்து, இங்கிருந்து அந்த இடத்திற்கு போ என்று சொல்ல முடியும். அது அவ்வாறே நகர்ந்துவிடும். மேலும் நமக்கு எதுவும் கூடாத காரியமாக இருக்காது. நமது மனித இயல்புக்குரிய பலவீனங்களை கர்த்தர் நன்கு அறிவார். நாம் அனைவரும் சில சமயங்களில் தடுமாறுகிறோம். ஆனால் நமது மகத்தான ஆற்றலையும் அவர் அறிந்திருக்கிறார். கடுகு விதை மிகச் சிறியதாகத் தொடங்கினாலும், பறவைகள் தங்கள் கூடுகளை அமைத்துக் கொள்ளும் அளவுக்கு பெரிய மரமாக அது வளர்ந்து நிற்கிறது. அந்த கடுகு விதை சிறியதாக இருந்தாலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு விசுவாசத்தை குறிக்கிறது. தமது பரிபூரண வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மிடம் பரிபூரண விசுவாசம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்கிறார். எனது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஈஸ்டர் காலையில் நான் உங்களுக்கு விடுக்கும் அழைப்பு இதுவே: இன்றிலிருந்தே உங்கள் விசுவாசத்தை வளர்த்து கொள்ளத் தொடங்குங்கள். உங்கள் தனிப்பட்ட சவால்கள் எவரெஸ்ட் சிகரம் போல பிரம்மாண்டமாக தோன்றினாலும் கூட, உங்கள் விசுவாசத்தின் வாயிலாக உங்கள் வாழ்வில் உள்ள மலைகளை நகர்த்தும் வல்லமையை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அளிப்பார். அந்த மலைகள் தனிமை, சந்தேகம், நோய் அல்லது பிற தனிப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். உங்கள் மலைகள் மாறுபடும், ஆனால் உங்கள் ஒவ்வொரு சவால்களுக்கும் பதில் உங்கள் விசுவாசத்தை அதிகரிப்பதாகும். அதற்கு உழைப்பு தேவை. சோம்பேறி கற்பவர்களும் தளர்வான சீடர்களும் எப்போதும் ஒரு துளி விசுவாசத்தை கூட சேகரிக்க போராடுவார்கள். எதையும் சிறப்பாகச் செய்வதற்கு முயற்சி தேவை.
இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீடராக மாறுவதும் விதிவிலக்கல்ல. அவர் மீது உங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அதிகரிப்பதற்கு முயற்சி தேவை. அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் வளர்க்க உதவும் 5 பரிந்துரைகளை நான் வழங்குகிறேன். முதலில், படிக்கவும். ஈடுபாடுள்ள கற்றவராகவும் மாறுங்கள். கிறிஸ்துவின் பணி மற்றும் ஊழியத்தை நன்கு புரிந்து கொள்ள வேதங்களில் மூழ்கிவிடுங்கள். கிறிஸ்துவின் கோட்பாட்டை அறிந்து கொள்ளுங்கள், இதன் மூலம் உங்கள் வாழ்க்கைக்கு அதன் சக்தியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். Through faith also Sarah herself received strength to conceive seed, and was delivered of a child when she was past age, because she judged him faithful who had promised. 12 Therefore sprang there even of one, and him as good as dead, so many as the stars of the sky in multitude, and as the sand which is by the seashore innumerable. 13 These all died in faith, not having received the promises, but having seen them afar off, and were persuaded of them, and embraced them, and confessed that they were strangers and pilgrims on the earth. And President Russell M. Nelson's message, Christ is risen. Faith in him will move mountains, by President Russell M. Nelson, President of the Church of Jesus Christ of Latter-day Saints. Faith in Jesus Christ is the greatest power available to us in this life. All things are possible to them that believe. My dear brothers and sisters, I am grateful for the privilege of speaking with you on this Easter Sunday. The atoning sacrifice and resurrection of Jesus Christ changed each of our lives forever. We love him and gratefully worship him and our Heavenly Father. During the past 6 months, we have continued to grapple with a global pandemic. I marvel at your resilience and spiritual strength in the face of illness, loss, and isolation. I pray constantly that, through it all, you will feel the Lord's unfailing love for you. If you have responded to your trials with a stronger discipleship, this past year will not have been in vain. This morning, we have heard from church leaders who come from every populated continent on earth. Truly, the blessings of the gospel are for every race, language, and people. The Church of Jesus Christ is a global church. Jesus Christ is our leader. Thankfully, even a pandemic has not been able to slow the onward march of his truth. The gospel of Jesus Christ is exactly what is needed in this confused, contentious, and weary world. Each of God's children deserves the opportunity to hear and accept the healing, redeeming message of Jesus Christ. No other message is more vital to our happiness, now and forever. No other message is more filled with hope. No other message can eliminate contention in our society. Faith in Jesus Christ is the foundation of all belief and the conduit of divine power. According to the Apostle Paul, without faith it is impossible to please God, for he that cometh to God must believe that he is, and that he is a rewarder of them that diligently seek him. Everything good in life, every potential blessing of eternal significance, begins with faith. Allowing God to prevail in our lives begins with faith that he is willing to guide us. True repentance begins with faith that Jesus Christ has the power to cleanse, heal, and strengthen us. Deny not the power of God, the prophet Moroni declared, for he worketh by power, according to the faith of the children of men. It is our faith that unlocks the power of God in our lives. And yet, exercising faith can seem overwhelming. At times we may wonder if we can possibly muster enough faith to receive the blessings that we so desperately need. However, the Lord put those fears to rest through the words of the Book of Mormon prophet Alma. Alma asks us simply to experiment upon the word and exercise a particle of faith, yea,
even if we can no more than desire to believe. The phrase, particle of faith, reminds me of the Lord's biblical promise that if we have faith as a grain of mustard seed, we shall be able to say unto this mountain, remove hence to yonder place, and it shall remove, and nothing shall be impossible unto us. The Lord understands our mortal weakness. We all falter at times. But He also knows of our great potential. The mustard seed starts small but grows into a tree large enough for birds to nest in its branches. The mustard seed represents a small but growing faith. The Lord does not require perfect faith for us to have access to His perfect power. But He does ask us to believe. My dear brothers and sisters, my call to you this Easter morning is to start today to increase your faith. Through your faith, Jesus Christ will increase your ability to move the mountains in your life. Even though your personal challenges may loom as large as Mount Everest, your mountains may be loneliness, doubt, illness, or other personal problems. Your mountains will vary. And yet the answer to each of your challenges is to increase your faith. That takes work. Lazy learners and lax disciples will always struggle to muster even a particle of faith. To do anything well requires effort. Becoming a true disciple of Jesus Christ is no exception. Increasing your faith and trust in Him takes effort. May I offer 5 suggestions to help you develop that faith and trust. First, study. Become an engaged learner. Immerse yourself in the scriptures to understand better Christ's mission and ministry. Know the doctrine of Christ so that you understand its power for your help. Amish books second. வெடித்துவிட்டது. வெப்பம் மிக அதிகமாக இருந்து அந்த விரிசல் விழுந்த கிண்ணத்தின் அடியில் அழுத்தம் அளவுக்கு அதிகமாக கூடியிருந்தால் அது அந்த கிண்ணத்தை சிதறடித்திருக்கும். வேலையை தொடங்குவதற்கு முன்பே நான் அந்த பாத்திரத்தையும் கிண்ணத்தையும் சரிபார்த்திருக்க வேண்டும். ஆனால் அடுப்பை அந்த நிலையில் வைத்தது நீங்கள் இல்லையே. அது முக்கியமல்ல, சார்லட். நான் அதைச் சரிபார்த்திருக்க வேண்டும். நான் வீட்டில் இருந்திருந்தால் நிச்சயமாகச் சரிபார்த்திருப்பேன், ஏனெனில் மிட்டாய் தயாரிப்பதற்கான இடத்தைச் சரிசெய்து தருவதற்கு நான் வேறொருவரைச் சார்ந்திருக்க மாட்டேன். எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்று நம்புவதற்கு பதிலாக நான் எல்லாவற்றையும் ஒருமுறை முழுமையாக பார்வையிட்டிருக்க வேண்டும். அவள் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டாள். மிட்டாய் தயாரிப்பதில் நிபுணர் நான்தான். நானே அதை கவனித்திருக்க வேண்டும். அந்த விஷயத்தில் அவளுடன் இன்னும் வாதாட வேண்டும் என்று நான் நினைத்தேன், ஆனால் அவள் என் தோளை தட்டினாள். நான் இப்போது என் கிரீன் ரூமிற்குள், தயார்படுத்தும் அறைக்குள் சென்று, லின் திரும்பி வரும்போது தேவைப்படும் சமையல் குறிப்புகளை தயார் செய்து வைக்கப் போகிறேன். குறைந்தபட்சம் நான் ஒரு தொழில்முறை நிபுணர் போன்ற தோற்றத்தையாவது ஏற்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் அப்படித்தான் என்று நான் கூறினேன். அப்படிச் சொன்னதற்காகவே நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். அவள் என்னை விட்டு விலகி அந்த தயார்படுத்தும் அறைகளை நோக்கி நடந்தாள். அப்போதுதான் நான் இன்னும் என் கையில் அந்த பேகல் ரொட்டியை பிடித்து கொண்டிருப்பதை உணர்ந்தேன். நான் அதை எடுத்து குப்பைத் தொட்டியில் வீசினேன். இவ்வளவு நல்ல பேகல் ரொட்டி வீணாவதை பார்ப்பதற்கு வருத்தமாக இருக்கிறது என்று டாட் கூறினான். எனக்கு உடனடியாக குற்ற உணர்வு ஏற்பட்டது. நான் என் கைகளை உதறிச் சுத்தம் செய்து கொண்டேன். எனக்கு இப்போது பசியே போய்விட்டது. நான் exploded. If the heat was on high and the pressure built up too much under the cracked bowl, it would shatter the bowl. I should have looked at the pot and bowl before starting. But you didn't set the stove that way. That doesn't matter, Charlotte. I should have checked.
Had I been at home, I would have checked because I wouldn't be relying on someone else to set up my candy making area for me. I should have looked everything over instead of trusting that it was right. She took a deep breath. I'm the expert in candy making. I should have noticed. I wanted to argue with her more on that point, but she patted my shoulder. I'm going to go into my green room and get my recipes ready for when Link comes back. I at least want to give the impression that I'm a professional. And you are, I said. I love you for saying that. She walked away from me toward the green rooms. That's when I realized I was still holding my bagel. I tossed it in the wastebasket. Hate to see such a good bagel go to waste, Todd said. I instantly felt guilty and brushed off my hands. I've lost my appetite. பேனம் பாக்ஸ் அடுத்து. படிகள், ஸ்டெப்ஸ் மற்றும் தாவுதல்கள், ஸ்கிப்ஸ் ஆகியவற்றை பயிலுதல் ஒன்று. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சிகளை உங்களால் அவற்றை சீராகவும் சரளமாகவும் வாசிக்க முடியும் வரை பயிற்சி செய்யுங்கள். ட்ரெபிள் கிளெஃப் இல் உள்ள சுரங்கள் வலது கைக்கானவை, பாஸ் கிளெஃப் இல் உள்ள சுரங்கள் இடது கைக்கானவை. 2. ஒவ்வொரு சுரத்தையும் வாசிக்கும்போது அதன் பெயரையும் சேர்த்து பாடுங்கள். 3. இப்பயிற்சிகளை நீங்கள் நன்கு கற்றுக்கொண்ட பிறகு உங்கள் கைகளை பார்க்காமலேயே அவற்றை வாசிக்க முயலுங்கள். வரிச்சுரங்கள், லைன் நோட்ஸ், இடைவெளிச் சுரங்கள், ஸ்பேஸ் நோட்ஸ், படிகள், ஸ்டெப்ஸ் மற்றும் தாவுதல்கள், ஸ்கிப்ஸ் ஒரு மீள்பார்வை கீழே கொடுக்கப்பட்டுள்ள இசைக்கோட்டில், ஸ்டாஃப். ஒவ்வொரு சுரத்தின் அருகிலும் அதன் ஆங்கில பெயரை குறிப்பிடுங்கள். பின்னர் ஒவ்வொரு சுரத்திலிருந்தும் அதற்குரிய விசைக்கு கீ ஒரு கோடு வரைந்து அந்த விசையின் பெயரையும் அதன் அருகில் எழுதுங்கள். அஸ்டரிஸ்க் நட்சத்திரக்குறி குறியிடப்பட்டுள்ள சுரம் லெஜர் லைன் நோட் என்று அழைக்கப்படுகிறது. அங்குள்ள சிறிய கோடு மிடில் சி சுரத்தை குறிக்கிறது. இந்த சுரமும் இதற்கு மேலே உள்ள சுரமும் ஒரே சுரத்தையே டி குறிக்கின்றன. லெஜர் லைன்ஸ் பற்றி மேலும் அறிந்து கொள்ள இசைச் சொற்களஞ்சியத்தை Glossary of Musical Terms பார்க்கவும். இச்சுரங்களை இசைச்சுர அட்டைகளை மியூசிக் நோட் கார்ட்ஸ் பயன்படுத்தி மீள்பார்வை செய்யுங்கள். ஒவ்வொரு அட்டையின் முன்புறம் உள்ள சுரத்தை பாருங்கள். அந்தச் சுரத்தின் பெயரைச் சொல்லி அதை கீபோர்ட் இல் வாசியுங்கள். பின்னர் நீங்கள் வாசித்தது சரியானதா எனச் சரிபார்க்க அட்டையை புரட்டி பாருங்கள். ஒரு நேரத்தில் 4 அல்லது 5 அட்டைகளை எடுத்து பயிற்சி செய்யுங்கள். பின்னர் 10 அட்டைகளாகச் சேர்த்து மீள்பார்வை செய்யுங்கள். சுரங்களை விரைவாக அடையாளம் கண்டுகொள்ள கற்றுக்கொள்வதற்கு உதவியாக வேறொருவரைக் கொண்டு அட்டைகளை ஒவ்வொன்றாக உங்களுக்கு காட்டச் சொல்லுங்கள். அட்டைகளை ஒரு மேஜையின் மீது பரப்பி வைத்துவிட்டு வேறொருவரைக் கொண்டு அவற்றை ஏதேனும் ஒரு சீரற்ற வரிசையில் ராண்டம் ஆர்டர் சுட்டிக்காட்டச் சொல்லுங்கள். 52. Practicing steps and skips 1. Practice the exercises below until you can play them smoothly. Notes in the treble clef are for the right hand. Notes in the bass clef are for the left hand. 2. Sing the name of each key as you play it. 3. When you've learned these exercises, try to play them without looking at your hands, reviewing line notes, space notes, steps, and skips on the staff below. Label each note with its alphabet name. Then draw a line to its corresponding key and label each key with its name. The note with an asterisk, is called a ledger line note. The short line represents the middle C line. This note and the note above it are the same, D. See the glossary of musical terms to learn more about ledger lines.
Review these notes with the music note cards. Look at the side of each card that has the note on it. Say the name of the note and play it on the keyboard. Then turn the card over to check yourself. Go through 4 or 5 cards at a time, then review them 10 at a time. Have someone show you the cards one at a time to help you learn to recognize them quickly. Lay cards on a table and have someone point to them in random order. 52. Translate books. Learn. கிடியன் திருமதி டாக்கன்ஸ்இம் மற்றும் அனைவரும் என் சகோதரரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்று நான் விரும்புகிறேன். கிடியன் 10 வயது நல்ல பையன். அவனுடைய உடலில் ஒரு மோசமான எலும்பு கூட இல்லை. ஆனால் அவன் வித்தியாசமாக இருப்பதால் சிலர் அவனிடத்தில் கொடூரமாக நடந்து கொள்கிறார்கள். கிடியனை போன்ற குழந்தைகள் பற்றும் மருத்துவர்கள் கோட்பாடுகளை கொண்டுள்ளனர். அவரை போன்ற குழந்தைகள் சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது என்று அவர்கள் கூறினார்கள். கிடியன் மிகவும் சுத்தமான பழக்க வழக்கங்கள் உள்ள அவர் கீழ்ப்படிதலுடனும் நல்ல நடத்தைகளுடனும் சுய முக்கியத்துவம் உணர்வையும் கொண்டவர். அது அவர் நடக்கும்போதும் அல்லது புதியதொன்றை கற்றுக்கொள்ளும் போதும், நேரம் சொல்வது அல்லது காலணிகளை கட்டுவது போன்றவற்றை கற்றுக்கொள்ளும் போதும் வெளிப்படுகிறது. நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் பயனாளிகளின் பார்வையை அலட்சியம் செய்துவிட்டு ஆண்களுக்கான கழிப்பறை கதவின் வெளியே நின்றான். உள்ளே தண்ணீரை தெறிக்கும் சத்தம் கேட்டது. அப்பொழுது ஒரு மனிதன், ஏய் பையா, நீ குளிக்கிறாயா என்றான். எழுத்துப்பிழை. நாம் உண்மையிலேயே மந்திரவாதிகளாக இருந்தால் நமது மந்திரக்கோலை அசைக்க முடியும். நூலாக தொழில்நுட்ப பயிற்சி எளிதாக இருக்கும். நாம் வெறும் மனிதர்கள் என்பதால் நாம் முயற்சி செய்ய வேண்டும். டிஜிட்டல் பதிவிற்காக சந்திப்புகளை வழங்குவதன் மூலம் பொது சேவை கூடியதை தாண்டி உதவி தேவைப்படும் வாடிக்கையாளர்களுடன் பணிபுரியும் போது முன்னணி ஊழியர்களாக தங்கள் ஆதரவை வழங்குகிறோம். மயக்கும் புதுமை மேதைக மக்களை தொழில்நுட்ப ஆதரவுகளோட மிகவும் பயனர்களாகவும் பயிற்சியாளர்களாகவும் மற்றும் சக்தியை கொண்டுள்ளனர்.
வெற்றிகரமான மெசமேரி வரல மந்திர கண்டுபிடிப்பு பாரம்பரிப்பு புதிய திட்டங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது எங்கள் நூலகம் நம்பிக்கையின் பாய்ச்சலை எடுக்கும். எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு கடையில் இருக்கும்போது 5 நிமிடம் சாதாரணமாக சோதனை ஓட்டுதல் செய்ததை விட அதிகமாக செய்ய ஒரு வாய்ப்பை விரும்புகிறதை தெரிந்தபோது எங்கள் மின் வாசகர்கள் சுழற்சி திட்டத்தை தொடங்கியதில் நாங்கள் ஒரு பாய்ச்சலை எடுத்தோம். அந்த செய்தி நீ போய் பார்த்து மாதிரி இருக்கே, அது இல்லை, அது ஒன்றுமே இல்லை, முக்கியமான ஒன்றும் இல்லை. வா, வந்து வேலையாடுவோம். அவள் மைதானத்திற்கும் ஓடினாள். அங்கு நோவா தனது லேப்புகளை பயிற்சி செய்து கொண்டிருந்தான். எல்லோரும் அங்கே இருந்தார்கள். ஜாஸ்லி டெரி கூட வந்தார். அவளுடைய பலமான ஆடை இப்போது மந்தமான பச்சை நிறத்தில் இருந்தது. அதற்கு என்ன அர்த்தம் என்று அவர் கூறினார். மரங்களுக்கு காடுகளையும் பார்க்க முடியாது என்று நீங்கள் எப்பொழுது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்றார் ஜான். முதலில் அவற்றை மெதுவாக படிப்போம் என்று அவள் சொன்னாள். முழு நாடகமும் உனக்கு கிடைக்கும் வரை பின்னர் அதை நிகழ்நேரத்தில் படித்து பார். ஒரு புக்கு இல்லை, அவ்வளோதான்.